சாய்ஸ் உங்களை கூட வரவேற்கிறது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6th எடிஷனில் ஓல்டு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 புக்கு போட்டிருந்தோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் புக்கு வாங்கியிருப்பீங்க. எப்படின்னா ஒரிஜினலாக அந்த கொஸ்டின் என்ன இருக்கோ டிஎன்பிசியில் வந்த கொஸ்டின்ஸை கட் பண்ணியே வச்சுருப்போம். அது என்ன பண்ணோம், நிறைய பேஜஸ் இருந்துச்சு. அப்போ கட் பண்ணி வைக்கும்போது 7-8 புத்தகமாக இருந்துச்சு. ஆனால் அதே வினாக்கள் தான். அப்போ 8 புத்தகமாக இருக்கும்போது அது கிட்டத்தட்ட 1100 1200 சொல்லி லாஸ்ட் டைம் வந்து அது கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா நிறையா பேஜஸ். அப்போ அதை என்ன பண்ணோம், எல்லாருக்கும் இந்த ஓல்டு கொஸ்டின்ஸ், ஏன்னா இது வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணியிருக்கோம். அதான் அதில் ஹைலைட்டு. இப்போ இந்த டாப்பிக்கில் எவ்வளோ கேட்டாங்க, இப்போ உதாரணமாக இப்போ 2025 இந்த 26 டில் மார்ச் வரைக்குமே எடுத்திருக்கோம். அப்போ இந்த 7 எக்ஸாம் நடந்துச்சுன்னா இந்த 7 எக்ஸாமில் இந்த அகழ்வாராய்ச்சி சார்ந்து எவ்வளோ, அப்போ ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுறாங்க. அப்போ சிந்து சமனாரியும் ஒன்று கேட்டுறாங்க. வேத காலம் மேக்ஸிமம் இந்த குரூப் 4 குரூப் 2ல் மேக்ஸிமம் இருக்க மிச்ச ஜிகே ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக இங்கே இருக்குது. அப்போ இங்கே 5 என்னது, டெல்லி சுல்தான். அப்போ டெல்லி சுல்தானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அடுத்து பாமணி அரசுலையும் கேட்குறாங்க. விஜயநகர அரசு பெருசாக இல்லை. அப்போ இப்போ ஒரு அனலைசிஸ் தெரியுதா, சோழர்கள் குப்தர்கள். அப்போ இப்படி ஒரு அனலைசிஸ் உங்களுக்கு தெரியும். ஐஎன்எம்மே எடுத்துக்காங்கவே. ஐஎன்எம்மில் எந்த டாப்பிக்கில் இப்போ 7 எக்ஸாம் நடந்திருக்குன்னா எந்த டாப்பிக்கு, இந்திய தேசிய காங்கிரஸ் சார்ந்து நிறைய கேட்குறாங்க. இப்போ 21 எக்ஸாம் நடந்துச்சுன்னா பாருங்கள், 97 கொஸ்டின் 21 எக்ஸாமில் 97 கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸ் தான். அப்போ இந்த ரவுண்ட் அப் கான்செப்ட்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இதில் பாருங்கள் 74 இதுதான் அதிகம். இதில் பாருங்கள், அப்போ இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெரிய ஆப்ஷனாக தான் டிவைட் பண்ணி கொடுத்தோம். இப்போ உதாரணமாக பாருங்கள், கான்ஸ்டியூஷன் இருக்கா. இப்போ பாருங்கள் 2024 21 கொஸ்டினில் 13 கொஸ்டின். அரசியலமைப்புடைய மூலங்கள் எங்கேருந்து வந்துச்சு அந்த சின்னங்கள் சார்ந்து 13. அடுத்து 34 பாருங்கள், அடிப்படை உரிமை இதிலிருந்து மட்டும் 34 கொஸ்டின். அப்போ அந்த ஏரியா வெயிட்டேஜ் அதிகம். நாடாளுமன்றம் சார்ந்து 15 கொஸ்டின். அப்போ அங்கேயும் வெயிட்டேஜ் 24 கொஸ்டின் வெயிட்டேஜ் அதிகம். அப்போ இந்த மாதிரி அடுத்து பாருங்கள் 11 கொஸ்டின் நீதித்துறை சார்ந்து. நீதித்துறையில் நம்ம ஒழுங்காக படிச்சுட்டு போகிறதே இல்லை. அப்போ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக்கு எப்படி இருக்கும்னா ஸோ ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இப்போ இந்த நேரத்தில் வந்து சொல்கிறேன்னா, இதோடைய ஸ்டாக் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்கொயரி நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு விளக்கம் கொடுங்க சார், இது வந்து இதுக்கான விளக்கம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. 2 மாதத்துக்கு முன்னாடி விளக்கம் கொடுத்துருந்தேன். இப்போ குரூப் 2 வரப்போகுது, இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுங்கிற ஒரு விளக்கம் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில். நான் அதெல்லாம் சொல்கிறேன். இந்த குரூப் 2க்கு இந்த 8200 வினாக்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாக ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் டைரக்ட் கீயாகவே படிச்சிருங்க. ஏன்னா படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் ஜிகேல 30 கொஸ்டின். நான் சொல்கிறது ரொம்ப பெருசாக சொல்லலை. இப்போ நீங்கள் சயின்ஸ் படிக்கிறீங்க, சயின்ஸு ஐஎன்எம் ஆன்சர் மிடில் அண்டு தமிழ்நாடு பேஸ் பண்ணி எக்கனாமிக்ஸ் இவ்வளோ படிக்கிறீங்கல்ல, ஒரு 30 கொஸ்டின் உங்களை கை கொடுத்துறாதா? சிம்பிள் கான்செப்டாக யோசிப்போம். 75 வினாவில் இதில் இருக்கிற ஒட்டுமொத்த வினாவில் 30 வினா அப்படியே சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 30 வினாங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். கூடுதலாகவே என்னால் சொல்ல முடியும், 50 வினா கிட்ட கூட சொல்ல முடியும். பட் இருந்தாலும் மினிமம் எப்போவுமே மினிமம் கட்டாயம் அது ஒரு 30 வினா உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இதே மாடலில் அப்படியே சேமாக வந்தாலும் ஓகே தான். இல்லை கொஞ்சம் ஒரு வரிகளை மாற்றி இருக்கும், அவ்வளோதான். பட் அதே கண்டென்ட் தான் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் கான்ஸ்டியூஷன் இந்த எக்கனாமிக்ஸ் பாருங்க, ஸோ பயங்கர உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த குரூப் 2ல் ப்ரிலிம்ஸில் நான் எப்படியா பாஸ் பண்ண நினச்சிங்கன்னா, நான் குரூப் 4 கூட இன்னும் டைமிங் இருக்குது. பட் குரூப் 2க்கு படிக்கிறீங்களா, ப்ரிலிம்ஸ் எப்படியா பாஸ் பண்ணுமா, இந்த புக்கு 100% உங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணும். ஒன்று. ரெண்டாவது, குரூப் 4 படிக்கிறவங்க இந்த புக்கு எங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்குமா சார்னா, இது டிகிரி ஸ்டாண்டர்ட் வித் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எல்லா கொஸ்டினுமே கலந்து தான் இருக்குது. எல்லா கொஸ்டினும் கலந்துருக்கு. அப்போ எல்லா கொஸ்டினும் கலந்துருக்கும் போது நீங்கள் படிக்கும்போது ஒரு படி மேலே தான் படிக்கிறீங்க. நீங்கள் என்னென்னா இப்படியெல்லாம் வருமானு படிக்காமல் இப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சு படிச்சுக்கணும் குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ குரூப் 2 குரூப் 4 2 பேருக்குமே ஆப்டான புக்கு தான். இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட குறைச்சிருந்தோம். சரி, நிறைய பேர் இப்போ ஒரு சில பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்களா, குறைச்சிருந்தோம். ஒரு 50 ரூபீஸை 20 ரூபீஸ் குறைச்சிருந்தோம். இப்போ 500க்கு இந்த புக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்காங்க. ஏன்னா இது ஆக்சுவலாக நாங்கள் உண்மையான ரேட்டே 600க்கு சேல் பண்ணணும். பட் எப்படியாவது குறைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் லெஸ் பண்ணி தான் சேல் பண்ணுறோம். இந்த புக்கில் வந்து பொறுத்தளவுக்கு இதோட ஒரிஜினல் புக்கு இது தான். இவ்வளோ தான் இருக்கும் இந்த புக்கை பொறுத்தளவுக்கு. என்னென்னா டபுள் கலர், அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ உதாரணமாக இது இருக்குன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்திய அரசியலமைப்பு அது மட்டுமே தனியாகவே புக்கு போட்டோம். இந்த பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கேமராவில். இது வந்து டபுள் கலர். அப்போ ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டின் இப்போ எல்லா கொஸ்டின் வந்து இப்போ இந்த கொஸ்டினுக்கு தேவை எக்ஸ்ப்ளனேஷன் தேவைன்னா வச்சுருப்போம். மேக்ஸிமம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுக்குள்ளே எக்ஸ்ப்ளனேஷன் வச்சுருப்போம். பட் நீங்கள் டேரெக்டாக பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஒரு சில கொஸ்டினில் டேரெக்ட் கொஸ்டினாக இருக்கும், அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. பட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக இருந்தால் அதுக்கு கண்டிப்பான முறையில் எக்ஸ்ப்ளனேஷன் வச்சுருப்போம்.
இது நீங்கள் பார்த்துக்கலாம். பட் மேக்ஸிமம் நீங்கள் என்னென்னா அந்த கொஸ்டினை டேரெக்டாக பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டிஎன்பிசியில் கேட்டது தானே, ஸ்கூல் புக்கிலேருந்து வந்தது தானே, ஒரு சில அவுட் ஆஃப் வந்தது எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறேன். இது டபுள் கலரில் போட்டு இந்த புக்கை உங்களுக்கு இவ்வளோ காஸ்ட்டில் யாருமே கொடுக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது பிரிண்டிங்காரவங்களுக்கும் தெரியும், நிறையா புக்ஸு சேல் பண்ணுறவங்களுக்கும் தெரியும், ரொம்ப கஷ்டம் ரைட்டா உங்களுக்கு. ஸோ நல்லா பயன்படுத்திக்காங்க, நல்லா யூஸ் பண்ணிக்காங்க. இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினையும் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் டிக் அடிச்சுக்கிட்டே வந்தேன்னு வச்சுக்கோங்க, கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவீங்க. சைட் பை சைடாக படித்து இதை நிறைய பேர் யூஸ் பண்ணி இப்போ பொது இடங்களில் நிறைய பேர் படிக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் படித்தோம், அதில் இருக்கிற எல்லாத்தையும் டிக் அடிச்சு நான் முடிச்சிட்டேன். நிறைய பேர், ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட நான் வெளியிட்ட 2 மாதம் ஆச்சு, நான் இடையில அப்டேட் கொடுக்கல உங்களுக்கு, 2 மாதம் ஆச்சு, அவ்வளவு பேருக்கு வாங்கியிருந்தாங்க. இப்போ மீண்டும் பிரிண்டிங் அடிப்பேன்னா கண்டிப்பாக அடிப்போம். ஏன்னா இந்த புக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி கண்டிப்பாக பண்ணுவோம். பட் முன்கூட்டி வாங்கி நீங்கள் படிச்சிருங்க, சீக்கிரம் வந்து அதை படிச்சிருங்க, அதான் நான் சொல்லுவேன் ரைட்டாப்பா. ஸோ இது சம்மந்தமாக மேற்கொண்ட தகவல்னா நீங்கள் வெப்சைட்டில் இந்த பிடிஎஃப் இருக்கும், என்னென்ன கொடுத்துருக்கோம் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் எல்லாம் கொடுத்துருப்போம், நம்பரும் கொடுத்துருக்கோம், இந்த வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருப்போம். எங்கே இருக்குது செகண்ட், இந்த இருக்குது வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பர் இந்த பிடிஎஃப்ல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தீங்களா, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் இது புக் ஆர்டர் நம்பர்னு சொல்லுவோம், டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா உடனே டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருவாங்க. இது ஆர்டர் பண்ணால் எத்தனை நாளில் சார் கிடைக்கும்? பொதுவாக இது ஆர்டர் பண்ணிங்கன்னா இப்போ இன்றைக்கி, அதாவது 2:30க்குள்ளே, மதியம் 2:30க்குள்ளே ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி நைட்டே கொரியர் அனுப்பிச்சிருவாங்க. எப்பயுமே அதுதான், ஏன்னா 2:30 மணிக்கு வரைக்கும் ஆர்டர் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கு ரெடி பண்ணி அது 7-8 மணிக்கு கொரியர் வண்டியில் அனுப்பிச்சிடுவாங்க. எப்பயுமே 2:30க்குள்ளே ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி நைட்டே அனுப்பிச்சிடுவாங்க, அடுத்த நாள் கிடச்சிரும். ஒருவேளை ஈவினிங் 6 மணி 7 மணிக்கு ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அப்போ அடுத்த நாள் நைட்டு தான் கொரியர் அனுப்புவாங்க. இவ்வளோ தான் கான்செப்ட், சிம்பிள் கான்செப்ட். ஏன்னா நைட்டு உடனே எடுத்து பண்ண முடியாது, அப்போ அடுத்த நாள் உங்களுக்கு கொரியர் அனுப்புவாங்க. உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அன்றைக்கி புக்கு உங்கள் கைக்கு வந்துடும். அதாவது இன்றைக்கி நைட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு கிடச்சிரும். ஒரே நாள் தான் அதிகபட்சம், போஸ்டலும் இருக்குது, கொரியர் இருக்குது. ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்காங்க. இதில் என்னை பொறுத்தளவுக்கு 2 விஷயத்தை நான் தெளிவுபடுத்தி, ஒரு கொஸ்டின் எப்படி வருது, ஒரு கொஸ்டின் எப்படி எடுக்கிறாங்க, இந்த கொஸ்டினில் என்ன சொல்ல வராங்க, இந்த கொஸ்டினில் எங்கெங்கெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த ஐடியாலஜி தெரியாமல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது நமக்கு பலன் கொடுக்காது. அதனால தான் இதை நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே நிறைய கான்செப்ட், 6th எடிஷன் இது, இப்போ அப்டேட் வரைக்கும் கொடுத்துருக்கோம். நிறைய கான்செப்டில் யோசிச்சு தான் இப்போ நாங்கள் டைப் பண்ணி கரெக்ஷன் எல்லாம் பார்த்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். ஏன்னா உங்களுக்கு இந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்து படிக்க ஈஸியாக இருக்கும், டபுள் கலராக இருக்கனால டக்குன்னு பார்த்தோன்னா ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் நிறையா கொடுக்கும்போது நிறைய பயம் இருந்துச்சு நிறைய பேருக்கு, அந்த பயத்தை போக்கணுங்கிறதுக்காகவே டைப் பண்ணி கொடுத்தோம். ஸோ நீங்கள் பயன்படுத்திக்காங்க ரைட்டாப்பா. இது சம்மந்தமாக வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்லேயோ இல்லை நம்பருக்கோ கேளுங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.